நம்ம எங்க பயணம் போனாலுமே இந்த அலைச்சல் மட்டும் நம்மளை விட்டு போகிற மாதிரி இல்லை. என்னுடைய அடுத்த காணொளிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். நாங்க இப்ப யாழ்ப்பாணம் போயிட்டு இருக்கோம். போகும்போது ஓட்டமாவடியில இரவு உணவை முடிச்சாச்சு. ஃப்ரைட் ரைஸ் அண்ட் இடியப்ப கொத்து சாப்பிடணும். சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் அந்த இடத்துல இருந்துட்டு எங்களோட பயணத்தை மீண்டும் தொடங்கிட்டேன். போற வழியில அவ்வளவு பனிமூட்டமா இருந்தது. கீழே இறங்கி பார்த்தா சரஸ்வதி சபதம் திருவிளையாடல்ல வாரது போல வைபா இருந்தது. அப்புறம் வந்தவங்களுக்கு ஒரு டாட்டா சொல்லிட்டு பவுனியா பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கி ஒரு பஸ் எடுத்து ஜஃப்னாவை நோக்கி போயிருந்தோம். ஃபைனலி 5 மணி அளவில் ஜஃப்னா பஸ் ஸ்டாண்டை வந்து சேர்ந்தாச்சு. சேர்ந்த கையோட ஒவ்வொரு இடமா அலைஞ்சு தெரிஞ்சோம் ரூமுக்கா வண்டி. ஆனா எந்த இடத்துலயுமே ரூம் கிடைக்கல. கடைசியா ஆர்ஜே சிட்டி ஹோட்டல் இடத்துல ஒரு ரூம் கிடைச்சது. அப்புறம் என்ன ஒரு குட்டி தூக்கத்தை போட்டு காலையில எழுந்து சூரிய வெளிச்சத்தையும் பார்த்துட்டு எந்த வேலைக்கா வண்டி வந்தோமோ அந்த வேலையை பார்க்கறது கிளம்பியாச்சு. போய் கொஞ்ச நேரத்திலேயே வந்த வேலையை முடிச்சிட்டு பிக்மில ஓட்டோ எடுத்துட்டு காலித்துல பிரியாணி சாப்பிட கிளம்பியாச்சு. இன்றைக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல. ரெண்டையும் சேர்த்து ஒரே புடியா வேற பிடிச்சு விட்டோம். அதுல ஜது வேற ஃபுல் ஃபார்ம்ல இறங்கி விளையாட்டு காட்டி விட்டான். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அப்புறம் ரூமுக்கு வந்து கொஞ்ச நேரம் தூங்கி எழும்பிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு யஃப்னா மக்களுக்கு டாட்டா சொல்லிட்டு பஸ் ஸ்டாண்டை நோக்கி போயாச்சு. சரியாக 2:30 அளவில் பஸ்ஸையும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்படியே அங்கிருந்து அந்த பயணத்தை தொடங்கி பாரவழியிலேயே இரவு உணவையும் சாப்பிட்டுட்டு இன்றைய நாள் பயணத்தை இனிதான் முடிச்சாச்சு. ஓகே மக்களே, என்னோட பேஜுக்கு புதுசாக வரீங்கடா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. பாய்.